வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் ஈஸி லேர்னிங் டிப்ஸ். ஐம் மிஸ்ஸஸ் ரம்யா சங்கர். இன்னைக்கு நம்ம யூனிட் 8 அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர்ல போஸ்ட் மாடர்னிசம் பத்தி பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஸோ போஸ்ட் மாடர்னிசம் ஏஜ் பிகின்ஸ் அட் 1945 ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2. ஸோ வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் 1945லேருந்து போஸ்ட் மாடர்ன் ஏஜ் பிகின் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Postmodern literature looked at the unpredictable world surrounding it and simply decided that there was no meaning. Unpredictable world, கணிக்க முடியாத உலகம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நடந்த சில நிகழ்வுகள்னால. அதாவது பிரிட்டன் வந்து அதோட எக்கனாமிக் பவரை இழந்துட்டு இருந்த காலம், யூஎஸ்ஏ வந்து சூப்பர் பவரா வளர்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நாகசாகி ஹிரோஷிமா மேல நியூக்ளியர் பாம்பு வீசினது, நிறைய இடத்துல கோல்டு வார் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி கணிக்க முடியாத பல விஷயங்கள் நடந்ததுனால மக்கள் வந்து வாழ்க்கை மேல இட்ஸ் மீனிங்லெஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. தே ஸ்டார்டட் அக்செப்டிங் த டிஸ்ஓரியன்டட் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. The notable literary devices of postmodern literature are paradox, unreliable narrators, unrealistic narratives, parody, and dark humor. பாரடாக்ஸ்னா முரண்பாடு, அப்புறம் நம்பர் தகுதியற்ற கதைகள், அடுத்தது பேரடினா நையாண்டி. ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு இமேஜ் கொடுத்துருந்தேன். இந்த சில வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம தமிழ் இதில் வந்து தமிழ் படம்னு சொல்லி சிவா நடித்த படம் வந்தது இல்லைங்களா, அவங்க எல்லா படத்துலையுமே நையாண்டி பண்ணியிருப்பாங்க. அதுதான் பேரடின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் டார்க் ஹியூமர், காமெடியே வந்து கொஞ்சம் ரூடாக ஹாரிஃபிக்காக சொன்னால் அது வந்து டார்க் ஹியூமர். சரிங்களா. Postmodern literature rejects the idea of a single theme. So, they believe in multiple themes. Key figures of postmodernism: George Louis Burgess, Kurt Vonnegut, Doris Lessing. Doris Lessing, Nobel Prize winning author, brought an important female perspective to postmodern literature in her 1950 book, The Golden Notebook. ஸோ டோரிஸ் லெஸ்ஸிங் அவங்களுடைய புக் நேம் வந்து கோல்டன் நோட் புக். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் மாடர்னிசம் ஷோஸ் டெண்டன்சி டு பிரேக் அவே ஃப்ரம் மாடர்னிஸ்ட் ப்ராக்டிசஸ் விச் ஹேட் பிகம் கன்வென்ஷனல். ஸோ போஸ்ட் மாடர்னிசமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகெயின்ஸ்ட் மாடர்னிசம் தான். மாடர்னிசம் ரைட்டர்ஸ் லைக் டிஎஸ் எலியட் அவரோட வேஸ்ட்லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு வந்து ஒரு ட்ராஜடி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் போஸ்ட் மாடர்னிஸ்ட் வந்து அதுதான் ரியலிஸ்டிக், நம்ம அதோட சேர்ந்து தான் வாழ பழகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்க. Postmodernism blends variety of literary genre drawn from different arts. ஸோ இவங்க இந்த லிட்ரரி ஜானரை வந்து நிறைய பிளெண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதாவது ஃபேண்டசி, ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன் இதெல்லாமே தனித்தனியாக இல்லாமல் அது எல்லாத்தையுமே ஒரே தீமில் ஒரே ஒர்க்கில் வந்து மிக்ஸ் பண்ணி எழுதுகிற ஒரு டைப்பை நம்ம போஸ்ட் மாடர்னிசமில் பார்க்கலாம். இட் இஸ் அ ரிபல்லியன் அகேன்ஸ்ட் எசென்ஷியல் பிலீஃப்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா Absurd Plays of Samuel Beckett, novels, fiction of Joseph Hell. ஸோ இந்த போஸ்ட் மாடர்னிஸ்ட்ல எந்தெந்த மூமெண்ட் வந்தது அப்படின்னு பார்க்கலாம். தியேட்டர் ஆஃப் த அப்சர்ட். ஸோ இதோட பயனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமுவல் பெக்கெட் அண்ட் ஹெரால்டு பிண்டர். ஸோ தியேட்டர் ஆஃப் த அப்சர்ட் அப்பியர்ட் அட் திஸ் டைம். ஸோ போஸ்ட் மாடர்னிசம்ல வந்த ஒன் ஆஃப் த மூமெண்ட்ஸ் வந்து தியேட்டர் ஆஃப் த அப்சர்ட். Absurd playwrights followed the theory in The Myth of Sisyphus by Albert Camus. ஸோ சிசிபஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஹாரிஃபிக்கான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அவர் என்ன அப்படின்னா ஒரு மலையிலேருந்து உருண்டு வர பாறாங்கல்ல வந்து அவர் எடுத்துட்டு போய் மேலே வைப்பாரு, மறுபடியும் அது மலையிலேருந்து உருண்டுட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. The common man's struggle to understand the fragment and disoriented world is similar to that of Sisyphus. So, ஒரு நார்மல் மேன், ஹியூமன் பீயிங் அந்த ஃப்ராக்மெண்ட் அண்ட் டிஸ்ஓரியன்டட் வேர்ல்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போதான் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஒரு கோல்டு வார், ஃபுல் ஆஃப் கேஸ். ஸோ ஒரு காமன் மேனால் எப்படி யோசிக்க முடியும் அப்படின்னா சிசிபஸ் மாதிரி தான் அந்த ஸ்ட்ரகிள் தான், அந்த மைண்ட் செட் தான் அவனுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. Angry Young Men Theatre, literary movement in Britain after World War II.
ஸோ பிரிட்டனில் வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் வந்த மூமெண்ட். இட்ஸ் எ ரிவோல்ட் அகேன்ஸ்ட் சோஷியல் இன்இக்வாலிட்டி. எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜான் ஆஸ்பென்ஸ் லுக் பேக் இன் ஆங்கர். Confessional poetry emerged in American movement 1950 to 60. The poems of confessional poetry are personal confession of the poet. Divorce, depression, death are the themes of confessional poetry. So in the confessional poetry oda theme என்னன்னு பாருங்க. So யாரெல்லாம் confessional poets னு பாருங்க, Sylvia Plath, Robert Lowell and Anne Sexton. So confession அப்படின்னா உங்களுக்கு தெரியும், act of admitting that we have done something wrong. தவிர ஒப்புக்கொள்றது, அதுதான் கன்ஃபெஷன். சரிங்களா? The death or loss of family ties is a predominant note in the literature of the period. அதாவது இறப்பு இல்லைன்னா குடும்ப உறவுகளின் இழப்பு தான் வந்துட்டு இந்த போஸ்ட் மாடர்னிசம்ல ஒரு முதன்மையான குறிப்பா இருந்திருக்கு. Kate Hopper considers The Third Policeman by Irish novelist Flann O'Brien as the first postmodern novel. So கேத் ஹாப்பர் படி அவரை வந்து தேர்ட் போலீஸ்மேன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் மாடர்ன் நாவல் அப்படின்னு சொல்றாரு. ஐரணி, பிளேஃபுல்னஸ், பிளாக் ஹியூமர் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம். சாமுவல் பெக்கெட், போத் அப்சர்டிஸ்ட் அண்ட் போஸ்ட் மாடர்னிஸ்ட். இன்டர்டெக்சுவாலிட்டி, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன் டெக்ஸ்ட் அண்ட் அனதர் டெக்ஸ்ட் வித்தின் த இன்டர்வோவன் ஃபேப்ரிக் ஆஃப் லிட்ரரி ஹிஸ்ட்ரி. ஸோ ஒரு நாவலில் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு நாவலில் வர கேரக்டர்ஸை வந்து இணைச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த இணை கேரக்டராக வந்து எது ரொம்ப அடிக்கடி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான் கஹோட்டி தான். ஸோ டான் கஹோட்டி இஸ் எ காமன் ரெஃபரன்ஸ் வித் போஸ்ட் மாடர்னிஸ்ட். அப்புறம் இந்த இன்டர்டெக்சுவாலிட்டியை வந்து டேர்ம் வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலியா கிறிஸ்டேவா. நோட் பண்ணிக்கோங்க, த டேர்ம் இன்டர்டெக்சுவாலிட்டி வாஸ் காயின்ட் பை ஜூலியா கிறிஸ்டேவா. Pastiche means to combine or paste together multiple elements. Pastiche அப்படின்னா என்னன்னா நிறைய ஜேர்னல்ஸ், அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன், ஹிஸ்டாரிக்கல், இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி எழுதுறது தான் பாஸ்டிச். ஃபேண்டசி ஒரு ஜேர்னல் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி எழுதுறது. மெட்டாஃபிக்ஷன், act of writing about writing, is most commonly associated with postmodern literature. ஸோ மெட்டாஃபிக்ஷன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டெக்னிக்ஸ் இருக்கு. இந்த 3 டெக்னிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்ட் ஆஃப் ரைட்டிங் அபவுட் ரைட்டிங். இப்போ இந்த டெட் ஹியூக்ஸோட தாட் ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு போயம். அந்த போயம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி போயம் எழுதுறது அப்படின்னு, ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் போயட்ரி. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தால் அது வந்து ஒரு மெட்டாஃபிக்ஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாவலில் இல்லை அந்த போயம் அந்த மூவிஸில் வர கேரக்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ரீடர்ஸ் கிட்ட. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காமிக் புக்கில் வர வந்து டெட்பூல் கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து எப்போவுமே ரீடர்ஸ் கிட்ட டைரக்டாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் இன் மெட்டாஃபிக்ஷன். நம்ம தமிழ் படத்துலலாம் ஹீரோஸ் வந்து படம் பார்க்குறவங்கள பார்த்து டைரக்டாக பேசுகிற மாதிரி சில சீன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி அந்த மாதிரி நாவல் ஃபுல்லாவோ வந்துச்சு அப்படின்னா அதை வந்து மெட்டாஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ஸ்டோரி வித்தின் அ ஸ்டோரி, கதைக்குள்ள கதை இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்டாலோ கால்வினோஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பேரே வந்து இட்டாலோ கால்வினோஸோட ஒர்க் பேரு இஃப் ஆன் எ விண்டர்ஸ் நைட் எ டிராவலர். இந்த கதைக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் வந்து இதே டைட்டில் இருக்கிற நாவலை படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் மெட்டாஃபிக்ஷன். ஸோ மெட்டாஃபிக்ஷன் அப்படிங்கிறத ரியாலிட்டி வேற நாவல் வேற அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஒரு நாவல் படிச்சுட்டு இருக்கிறோங்கிற உணர்வை வந்து நமக்கு தந்துட்டே இருக்கும். அதுதான் மெட்டாஃபிக்ஷன். Metafiction is frequently used as a form of parody or a tool to undermine literary conventions. ஸோ இலக்கிய மரபுகளை நையாண்டி பண்றதுக்கு இந்த மெட்டாஃபிக்ஷன் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்றாங்க எப்பவுமே. Magic realism shows a realistic view of the modern world with magical elements. ஸோ ரியல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் எலமெண்ட்ஸ் ஆட் பண்றது, அதாவது ஏஞ்சல்ஸ் வர மாதிரி இல்லை ஏலியன்ஸ் வர மாதிரி, இந்த மாதிரி சொன்னால் அது வந்து மேஜிக் ரியலிசம். எக்ஸாம்பிள் மிட்நைட்ஸ் சில்ட்ரன் பை சல்மான் ருஷ்டி. Temporal distortion is a narrative technique with a non-linear timeline, no chronological order. ஸோ உங்களுக்கு மூவிஸ் எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக புரியும்.
கரெக்டான டைம் லைன் சொல்லாமல் ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் மாறி மாறி நடக்கிறது. சரிங்களா? படம் வந்து விருமாண்டி, ஆரண்ய காண்டம், சூப்பர் டீலக்ஸ். ஸோ இந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா Catch 22 by Joseph Heller. Faction is a combination of fact and fiction. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சூரரை போற்ற படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உண்மை சம்பவத்தை தழுவிய ஒரு கதை இல்லைங்களா? அதில் வந்து கொஞ்சம் கற்பனையாக இந்த பாட்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபேக்ட், அதாவது உண்மை சம்பவம் கற்பனையும் கலந்தது தான் ஃபேக்ஷன். தேங்க்யூ.